இந்த ஹை ப்ரோட்டீன் பன்னீர் பாஸ்தாவில் 58 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு அரை வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளியை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹாஃபை நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு, மிளகாய் பொடி, மிளகு, மஞ்சள் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லெமனும் புழிஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா நம்ம ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தவாவில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீடியமான ஹீட்டில் வந்து நம்ம எல்லா பன்னீரையும் போட போகிறோம். ஸோ ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி இருக்கிற பன்னீரை வந்து நம்ம பெரட்டி விடணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பன்னீர் நல்லா எல்லா சைடும் நல்லாவே குக் ஆயிரும். பாஸ்தாக்கான சாஸ் பண்ணுறதுக்கு மிச்சம் இருந்த பன்னீரை எடுத்து அதோடு சேர்த்து பூண்டு, உப்பு, மிளகா, அப்புறம் பால் சேர்த்துக்க போகிறேன். 120 ml இந்த ஃபுல் பேக்கெட் வரும். இதை வந்து பிளெண்டர் ஜாரில் போட்டு அரைச்சோன்னா பாஸ்தாக்கான ஒயிட் சாஸ் ரெடி ஆயிரும். ஒரு பாத்திரத்தில் சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை எடுத்து அதில் 40 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு டம்ளர் கணக்கில் இவ்வளோ வரும். ஸோ இதோட 150 ml வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் நான் வைக்கிறேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாஸ்தாவில் வந்து தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போது வந்து பாஸ்தா நல்லாவே குக் ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பண்ணியிருந்த அந்த ஒயிட் சாஸை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சேர்க்கும் போது நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த சூட்டோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.